பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆவலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு ராகு கேதுவுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் என்னங்கிறத பார்த்துடலாம். சில பேருக்கு லக்னத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த 7ஆம் வீட்டில் ராகு இருந்தால் கேது இருக்கும், கேது லக்னத்தில் இருந்தார்னா ராகு இருப்பார். அதே மாதிரி சில பேருக்கு ஜாதகத்தில் எல்லா கோள்களும் அந்த ராகு கேதுவனுடைய நடுவிலே அமைந்து கால சர்ப்ப தோஷம் அமைந்து விட்டாலும் அவர்களுக்கு ஒரு 20-25 வயசு வரைக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியாது. ஆக இந்த ராகு கேதுங்கிறது மூலம் யாருன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். சுவர்பானுங்கிற ஒரு அரக்கன் தலையை 2ஆக மகாவிஷ்ணு கையில் இருக்கக்கூடிய சக்கரம் போய் சுதர்சன சக்கரத்தை மகாவிஷ்ணு அனுப்புறாரு. அந்த சக்கரம் சுவர்பானவனுடைய தலையையும் உடம்பையும் 2ஆக துண்டித்து உயிரை எடுக்கின்றது. அது மாதிரி அந்த சூரனை 2ஆக கொய்த பிறகு தலைப்பகுதி ராகுவாகிறாங்க, உடம்பு பகுதி கேதுவாகிறாங்க. அதனால இந்த ராகு கேது நமக்கு வாழ்க்கைக்கு தோஷத்தை ஏதோ ஒரு வகையில அமைப்புல கொடுக்கறாங்க. அதே மாதிரி அந்த லக்னத்திலேயோ இல்ல சுகஸ்தானத்திலேயோ ராகுவோ கேதுவோ இருந்தாலும் இல்ல கோச்சார ரீதியாக அந்த ராகு கேது ஒருவருடைய குருவையோ இல்ல சனியோ காணர் பண்றாருனாலும் கண்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பார். ஆகையினால இந்த ராகு கேது சூரியனோட சேர்ந்தா பித்திரு தோஷம், சந்திரனோட சேர்ந்தா மாத்திரு தோஷம். ஆக இந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணற்ற விளைவுகளை ராகு கேதுக்கள் கொடுத்து வருகின்றார்கள். ஸோ இந்த ராகு கேதுவை எப்படி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே ஏதாவதுக்கும் ஒரு பிரச்சனை, ஒன்னா பால்யத்தில் அந்த குழந்தைகளுக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருத்தல், இல்லைன்னா வாலிப வயது வரும்போது திருமண தடை சில பேருக்கு உருவாக்குவது, பலம் பெற்ற ராகு ஒரு ஆணுக்கு பல பெண்களுடைய உறவை ஏற்படுத்துவது, இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள்லாம் ராகு பண்ணிட்டு இருப்பாரு. கேது பகவான் எத்தனை திருமணம் செய்தாலும் அத்தனையிலும் அந்த கலத்திரை இன்பத்திற்கு முட்டுக்கட்டை போடுவார், தடை செய்வார். அதே மாதிரிதான் சொத்து இழப்பதற்கும் அந்த கேது பகவான் தான் காரணம். அபிப்பிராய பேதம் வருவதற்கும் கேது பகவான் தான் காரணம். எதையும் ஒரு பிரம்மாண்டமாக செய்து கொடுப்பவர் ராகு. ஆன்மீக ரீதியாக கேது நமக்கு பல வகையில உதவினாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஒரு இடைஞ்சல் தான் கொடுத்துட்டு இருப்பார். சந்திரனோட கேது சேரும்போது அம்மாவுக்கு உடல் பாதிப்பு, சூரியனோட சேரும்போது தந்தைக்கு உடல் பாதிப்பு. அதே மாதிரி சந்திரன் கேது சேர்ந்து இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு நேற்று ஒன்று சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று மாற்றி சொல்லுவாங்க. ஆக இந்த மனோகாரகன் சந்திரனை பலவீனப்படுத்துகின்றார். ஸோ இந்த ராகு கேதுவை எப்படி கட்டுப்படுத்துவது? ஏன்னா லைஃப் லாங் டேட் ஆஃப் பர்த் ஆகும்போது ஜாதகத்தில் இந்த கட்டம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கோள்கள் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அவர் 100 வயசு இருந்தாலும் சரி, 40 வயசுல இதானாலும் சரி, 70 வயசு இருந்தாலும் சரி, அந்த ராகு கேதுனுடைய பாதிப்பு அந்த 12 வீடுகளையும் அதற்கேற்ப உருவாக்கி தரும். இது எப்படி கட்டுப்படுத்துவது, என்ன பரிகாரம் செய்வதுன்னு பார்த்தா, இந்த யாரு அந்த சுவர்பான ராகுவை கொன்று ராகு கேதுவாக உருவாக்கினார்களோ அந்த சக்கரத்தாழ்வார், சக்கரம் சுதர்சன சக்கரம் சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவாங்க, அவருக்கு நம்ம பரிகார ஹோமம் பண்ணோம் அப்படின்னா நிச்சயம் ராகு கேதுலிருந்து நல்ல விடுதலை கிட்டும். சுக்கிர பலத்துக்கு அந்த சேத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கம் சென்று சக்கரத்தாழ்வாரை நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ராகு காலத்துல 16 நெய்விளக்குகள் ஏற்றி 16 முறை பிரகாரத்தை வலம் வரணும். அதே மாதிரி ராகு கேதுனுடைய பிரச்சனைகள் ஒரு ஜாதகருக்கு அந்த நெய் தீபம் நம்ம 16 முறை செஞ்சுட்டு வர்றதுனாலையும் சக்கரத்தாழ்வார் அவங்களை கட்டுப்படுத்துவார். அதே மாதிரி பலவித கலத்திர பரிகாரம் பயனளிக்காமல் இருந்தவர்கள், கணவன் மனைவி ஒற்றுமையில அடிக்கடி சண்டை பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, ராகு கேது வேலை தோஷம் வருதுன்னா இவங்க 16 கரங்களுடன் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வணங்கினால் நல்ல பலன் கிட்டும். அதனாலதான்
திருமாலை கண்டால் முதல்ல நம்மளுக்கு திருமாலினுடைய முகம், அப்புறம் சக்கரத்தாழ்வார் தான் தெரியும். ஆக இந்த சக்கரத்தாழ்வாருக்கு சரியான ஒரு பரிகாரங்களை நீங்க ஒரு முறை அங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்துக்கு சென்று செய்து வாருங்கள். அப்புறம் உங்க ஊர் கோயிலையே போனீங்கன்னாலும் அந்த பெருமாள் கோயில சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா பிரகாரத்துல முன்பக்கம் யோக நரசிம்மராகவும் பின்பக்கம் சுதர்சன சக்கரத்தாழ்வாருமாக காட்சியளிப்பார்கள். அங்க கூட நீங்க நெய் தீபம் ஏற்றலாம். சக்கரத்தாழ்வார்களை வேண்டி அந்த இது பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா ராகு கேதுவனால தீராத பிரச்சனைகள் எல்லாம் சக்கரத்தாழ் வழிபாடு சரி செய்து கொடுக்கும். அனைவரும் சக்கரத்தாழ்வாரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி பரிகாரம் செய்து ராகு கேது பிடியிலிருந்து அந்த தடைகளிலிருந்து நீங்க தப்பித்து நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை பெற வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.